ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியுமா? இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன? உச்சக்கட்ட நிலையில் எப்போ இருக்கும்? இந்த சூரிய கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்களை மருந்தும் கூட செய்யவே கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சூரிய கிரகணம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுடைய அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இந்த சூரிய கிரகணம் தொடங்குது. 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு 9:13க்கு தொடங்கி மறுநாள் காலையில் 3:17க்கு முடிவடையுது. உச்சக்கட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா 12:15க்கு இந்த கிரகணம் இருக்கும். இந்த கிரகணம் நடக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நம்மளால் கிளியராக இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது. பட் இந்த கிரகணம் நமக்கு இரவு நேரத்தில் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியே போக போகிறதில்ல. அதே சமயம் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் கட்டாயமாக வெளியே போகணும், கண்டிப்பாக இப்போ அர்ஜெண்ட்டாக நீங்கள் வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். தேவையில்லாமல் மட்டும் அலையக்கூடாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா வீட்டில் சமைச்ச உணவாக இருக்கணும், வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்தில் இந்த கிரகணம் தொடங்குது அப்படிங்கிறதுனால கிரகண டைமுக்கு முன்னாடியே 9க்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெயில் பொரிச்சது நான்வெஜ் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு தான் கஷ்டமாகும். ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவை பார்த்து நீங்கள் சாப்பிட்லாம். அந்த டைமில் நீங்கள் அதாவது கிரகணத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றீங்க, பட் அன்டைமில் சில பேருக்கு பசிக்கும். அதுக்கு தேவையான பழம்லாம் நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஷார்ப்பான பொருட்களையே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா ஈர்ப்பு சக்தியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பழைய காலத்துலலாம் உலக்கை அப்படியே நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அப்படியே நிற்கும் இல்லையா, செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விழும். அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தேவையில்லாமல் நம்ம கை கட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். கிரகண நேரத்தில் எனக்கு பசிக்கும், ஃபுட் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைச்ச உணவை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு பசிச்சது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் பசியோடையோ தாகத்தோடையோ இருக்காதீங்க. வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. எப்போ பசித்தாலும் சாப்பிட்ணும், எப்போ தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்கணும். நீங்கள் சாப்பிட்ற உணவை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குழந்தைக்கும் சேர்த்து தான். அதனால் நீங்கள் இந்த சாப்பிட்ற விஷயத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். வீட்டில் சமைச்ச உணவாக பார்த்து சாப்பிடுங்க. எண்ணெய் ஐட்டம் வேண்டாம், அதே மாதிரி நான்வெஜ் ஐட்டம் வேண்டாம். அது மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கிரகண நேரத்தில் தூங்குறதுக்கே பயப்படுவாங்க. தூங்குறது நல்ல விஷயந்தான். ஏன்னா தேவையில்லாத பயம் இருக்காது நமக்கு. கிரகணம் ஏற்பட்டதுனால குழந்தைக்கு எதுவும் ஆகுமோ நமக்கு எதுவும் ஆகுமோன்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்காமல் தூங்கிடுறது நல்லது. இந்த கிரகணம் நமக்கு இரவு நேரத்தில் வருது அப்படிங்கிறதுனால ஈஸியாக நம்ம தூங்கணும் அப்படின்னா இந்த கிரகணமே நம்மளை கடந்து போயிடும். எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்காது. ஸோ தாராளமாக நீங்கள் தூங்கலாம். தூக்கம் வராதவங்க பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், பிடிச்ச இசையை கேட்கலாம், அல்லது பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பயம் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் இல்லையா. நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கும். இதுவே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் கிரகண நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது பயம் பதட்டம் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு நான் நல்லா மொபைல் யூஸ் பண்ண போகிறேன், லேப்டாப் யூஸ் பண்ண போகிறேன்ட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணக்கூடாது. இது நார்மல் டைம்லேயும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வழுக்கக்கூடிய தரையில் நடந்து போகாதீங்க. அதே போல் நீங்கள் ஹை ஹீல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நார்மல் டேஸ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ப்ரெக்னென்சியில் இருக்கோம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி கிடைக்கிறதில்ல ஈஸியாக. நமக்கு கிடச்சிட்டு அப்படிங்கிறதுனால அலட்சியமாக இருக்கக்கூடாது. நமக்கு எப்படி அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே வரும்போது என்ன அளவுக்கு ஃபீல் இருந்ததோ அதை நம்ம பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா ப்ரெக்னென்சி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் கூட நம்ம வேகமாக நடக்க மாட்டோம், இறுக்கமாக பாவாடை கட்ட மாட்டோம். அந்த அளவுக்கு பார்த்து நடந்துப்போம் இல்லையா. அதே போல் தான் டெலிவரி ஆகிற வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குழந்தை கையில் இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா கையில் இருக்கும் போது குழந்தை எந்த அளவுக்கு சேஃபாக இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், கையால் ஃபீல் பண்ண முடியும். சிலருக்குலாம் மூமெண்ட் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை என்ன பண்ணுறாங்க வயிற்றுக்குள்ளே அப்படிங்கிறதே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ உங்களோட குழந்தைய நீங்கள் பெற்றெடுக்கிற வரைக்குமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமான்லாம் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க. சில பேர் வந்து கண்டிப்பாக நான் குளிச்சே ஆவேன்னு சொல்லி ஒவ்வொரு கிரகணத்துக்கு அப்புறம் குளிப்பாங்க, வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னா இந்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு நள்ளிரவில் முடிவடையுது கிரகணம். அந்த நேரத்தில் போய் நம்மளால் தலைலாம் குளிக்க முடியாது, நீங்கள் குளிக்கவும் கூடாது. நார்மலாக உங்களோட ரொட்டீனில் நீங்கள் எப்போ தலை குளிப்பீங்க, இல்லை எப்போ வந்து மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைம்லேயே வந்து நீங்கள் நார்மலாக குளிச்சிக்கலாம். கட்டாயமாக நீங்கள் இந்த கிரகணம் முடிஞ்சதுனால குளிக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அதே போல் வீட்டை போட்டு சுத்தம் பண்ணணும்லாம் கிடையாது. நமக்கு இரவு நேரத்தில் தான் இந்த சூரிய கிரகணம் வருது அப்படிங்கிறதுனால தாக்கம் அந்தளவு இருக்காது. இருந்தாலும் நம்ம சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நான் சில விஷயங்களை சொல்லியிருப்பேன். மற்றபடி நீங்கள் கண்டிப்பாக குளிச்சே ஆகணும், கண்டிப்பாக உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணியே ஆகணும்லாம் கிடையாது. போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய விஷயம் கவர் பண்ணியிருப்பேன். கிரகணத்தப்போ என்ன விஷயங்களை கர்ப்பிணி பெண்கள் செய்யணும், செய்யக்கூடாது, என்ன டைமில் வந்து இந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாமும் கூட இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.